ஆஷிஷ் பாலா. நான் வந்து சித்தோடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் பயோ மேக்ஸ். நான் எஸ்ஐடிபிக்கு செஞ்ச ப்ராஜெக்ட் வந்து சேட்டலைட் மாடல். இதுதான் அந்த சேட்டலைட் மாடல். இதில் வந்து சோலார் பேனல்ஸ் மூலிமா சன்லைட்டோட எனர்ஜிஸை சோலார் செல்ஸ் கன்வெர்ட் இன்டோ அல்ட்ரா வயலட் ரேஸ், அப்புறமா அது வந்து சேட்டலைட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா இதில் வந்து ரேடியோ ரிசீவர்ஸு அண்ட் டிரான்ஸ்மிட்டர்ஸ் வச்சுருக்கோம். இது மூலிமா நம்ம கம்யூனிகேஷன் ஆண்டனா மூலிமா இது ரிசீவும், அப்புறம் கமாண்ட் ஆண்டனா மூலிமா இதை வந்து திருப்பியும் சொல்லவும் முடியும். இதோட பாடி பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ் அலுமினியமால் பேட்ரிஸ் மூலிமா இதில் ஜெனரேட். இந்த பாடியை வந்து அலுமினியத்தால் செஞ்சுருக்கோம். இந்த ஆண்டனா மூலிமா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ரிசீவும் சென்டும் பண்ண முடியும். அப்புறமா இதை பாடி வந்து அலுமினியத்தால் செஞ்சுருக்கோம். ஏன்னா ஸ்ட்ராங்காக அப்புறம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காக மெட்டீரியல்ஸ் அதை யூஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சரை தாங்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறோம். அப்புறமா இதில் கேமரா இருக்குது. இந்த கேமரா மூலிமா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சுருக்கோம். இதில் அப்புறம் ஸ்பேஸ் போர்ன் கம்ப்யூட்டர் இந்த இடத்துல வரும். அப்புறமா இது இந்த த்ரஸ்டரை யூஸ் பண்ணி இதை மூமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் இங்கே ஒரு மெயின் மோட்டர் இருக்குது. அது மூலிமா நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர்ஸ் மூலிமா இந்த சேட்டலைட்டை ஜெனரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் கைடன்ஸ் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் இந்த கேமராவில் நம்ம புது ஸ்டார்ஸ், அப்புறமா பிளானெட்டில் இருக்க தண்ணி இருக்க அந்த மாதிரி இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம இதில் சென்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த த்ரஸ்டரை யூஸ் பண்ணி எல்லா பக்கம் நகர்த்தலாம். இங்கே மெயின் மோட்டர் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபியூலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பேட்ரிஸில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா இதோட பர்பஸ் என்னென்னா அப்சர்வேஷன் ஆஃப் அதர் பிளானட்ஸ் அண்ட் எர்த்து. இதை லோ பட்ஜெட்டில் செய்யலாம், மற்றதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட. அப்புறமா இந்த சேட்டலைட்ஸோட இந்த சோலார் பேனல்ஸ் வந்து ஃபோல்டபுள். குறைஞ்ச இடத்துல நம்ம 2-3 சேட்டலைட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இதில் வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் தான் யூஸ் பண்ணுவாங்க இதை ஜெனரேட் பண்ணுறதுக்காக. அப்புறமா இதில் இருக்க த்ரஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம சேட்டலைட்டை இப்போ இங்கேருந்து கொஞ்சம் டேரக்ஷன் மாற்றி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இப்போ இருக்க சேட்டலைட்டுக்கும் இந்த சேட்டலைட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக லோ பட்ஜெட்டில் நம்மளால் இதை செய்ய முடியும். அவ்வளோதான் இந்த சேட்டலைட்டோட கான்செப்ட். தேங்க்யூ.